திமுகவோட எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் பேசுறதை பார்த்துருப்பீங்க. முதல்வர் குறித்து எலும்பு எடுத்துருவோம் அப்படின்றலாம் பேசுறது. ஏன் தாவேக்கா தப்பு பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் ஒரு வெத்தலை பாக்கு ஒரு தாம்பலத்தில் வச்சுட்டு பழம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஒரு மண்டபம் பிடிச்சி ஏதோ விருது கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பரிசு கொடுத்துருக்கலாம். இல்லை என்ன முட்டாள்தனமா எனக்கு புரியல. ஒரு முதல்வர் திட்டுறப்ப இவங்க உட்கார மடியில் உட்கார வச்சு காது குத்துவாங்களா, இல்லை மடியில் உட்கார வச்சு பழம் ஊட்டுவாங்களா? உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இல்ல அதான் சாத்தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு முக ஸ்டாலின் வந்து. யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு கேரள கிருஷ்டி. இப்போ இவங்க வந்து தாவேக்காவை சொன்னாங்க. இப்போ நம்ம திமுகவை கேட்குற மாதிரி இருக்கு. ஸ்ட்ராட்டஜி யார் உங்களுக்கு சொல்லித்தரா? கேவலமான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். ஆர்வி உதயகுமார் விஜயனுடைய அப்பாவை பத்தி பேசுறது இருக்குல்ல, தாத்தாவை பத்தி கூட பேசுவாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. இது என்ன மாதிரியான அரசியல்? இப்ப அவர்களுடைய வேற நோண்டுச்சுன்னா இந்த விர்ச்சுவல் அரசு நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா தாங்குவாங்களா? கலீஜா போயிடும். இப்ப கனிமொழி உட்பட ஏதாவது அந்த வீடியோ ஷேர் பண்றாங்க, பாருங்க இவ்வளவு அராஜகம் நடக்குது அப்படின்னு. அந்த வீடியோ நீங்க நல்லா பாக்கல கிறிஸ்டி, தயவு செஞ்சு இன்னொரு முறை பாருங்க. மக்கள் இன்னொரு முறை சட்டையை பிடிச்சி டிஎஸ்பியை தள்ளுறாங்க திமுக காரங்க. காவல்துறை அதிகாரி அவரு. இதுதான் திமுக கற்றுக் கொடுத்த அரசியலா? சம்பந்தமே இல்லாம மேயர் பிரியா அவர்கள் திடீர்னு உள்ள வர்றாங்க. இல்ல அது வேடிக்கையா இருக்கு, காமெடியா இருக்கு. இப்போ நம்பர் 1 இந்த காமெடி அரசியல்வாதிகளுக்கான காமெடிக்கான விருது கொடுத்தோம்னா மேயர் பிரியாவுக்கு முதல் விருதும், 2வது விருது சீமானுக்கும் கொடுக்கலாம். இப்போ அந்த லெவலுக்கு சீமான மிஞ்சிருச்சு மேயர் பிரியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நலம் நலம். சந்தோஷமா இருக்கீங்க போல. இல்லை ரொம்ப நாளா போன வாரம் கூட நம்ம பேசியிருந்தோம். நிறைய பேசுறாங்க திமுகல இருந்து அப்படின்னு. நேற்று திமுகவோட எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் பேசுறதை பார்த்துருப்பீங்க. அதோட முழு வீடியோவை பாருங்கன்னு சொல்லி சாட்டை துருவம் கூட முழு வீடியோ கூட போட்டிருந்தாரு. ஆனால் அந்த கட்டு அவர் பேசின விஷயம் முதல்வரை குறித்து எலும்பு எடுத்துருவோம் அப்படின்றலாம் பேசுறது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ திமுக ஏன் தாவேக்கா தப்பு பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் என்ன பண்ணியிருக்கணும்னா, ஒரு வெத்தலை பாக்கு ஒரு தாம்பலத்தில் வச்சுட்டு பழம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அழகாக ஒரு மண்டபம் பிடிச்சி அவருக்கு ஆரத்தி எடுத்து தாவேக்கா கொடியெலாம் கட்டி ஏதோ விருது கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பரிசு கொடுத்துருக்கலாம். இல்லை என்ன முட்டாள்தனமா எனக்கு புரியல. ஒரு முதல்வரை திட்டுறப்ப இவங்க மடியில் உட்கார வச்சு காது குத்துவாங்களா, இல்லை மடியில் உட்கார வச்சு பழம் ஊட்டுவாங்களா? முதல்வரை திட்டுறாருங்க அவரு. முதல்வர் திட்டுறப்ப காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதை தான் எடுக்குது. சரியான நடவடிக்கை தானே? சரி, ஒரு வாதத்துக்கு இப்போ 26ல் எதிர்கட்சி தாவேக்கா, ஆளுங்கட்சி இப்போ திமுக இப்போ திமுகன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆதவர்ஜனன், சரி ஆதவர்ஜனன்லாம் விட்டுருங்க, யாரோ ஒரு எம்எல்ஏ லெஃப்ட் பாண்டியா எம்எல்ஏ ஜெயிச்சுதாரு. இப்போ லெஃப்ட் பாண்டியா நம்ம எப்படி பேசுவாருன்னு தெரியும். அவர் ஸ்டைலில் ஸ்டாலினையோ இல்லை உதயநிதியோ வாடா தேனிக்கு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், திமுக என்ன பண்ணும்? இல்லை என்ன பண்ணும்? நேரத்துக்குள்ள வச்சிருப்பாங்க. நேரம் வந்து அதுதானே தாவேக்கா செய்யுது. நீங்க மானம் கெட்ட முதல்வர் அவன் இவன் பேசுறப்ப ஒரு அரசு வேடிக்கை பார்க்குமா? இல்ல 60 நாள்ல அவர் என்ன செஞ்சுட்டாரு திமுகவுக்கு? நான் கேட்கக்கூடிய கேள்வி, 60 நாளில் முதல்வரை எதிர்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு வருது அப்படின்னா இந்த 60 நாள்ல திமுக எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு பின்னடைவு அடைஞ்சிருக்குன்னு பாருங்க. அந்த வேதனையில தான் அவங்க பேசுறாங்க. நம்மளால ஆட்சி அதிகாரத்தை ரசிக்க முடியல, ருசிக்க முடியல, பவர்லாம் போயிடுச்சே, இப்போ போலீஸ்காரன் கூட நம்மளை சல்யூட் அடிக்க மாட்டானே, ஒரு வாட்ச்மேன் கூட மதிக்க மாட்டானே நம்மள அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குல்ல, அது வந்து தலைக்கு ஏறிடுச்சு இந்த வெறி. இல்ல விமர்சனம் தானே அது அப்படின்றாங்க. இல்ல எப்படி சரி, இப்ப விமர்சனங்களை வந்து தாவேக்காவினர் யாராவது விர்ச்சுவல் அரேஸ் ஸ்டாலினையோ, ஸ்டாலின் குடும்பத்தையோ, இல்ல உதயநிதி குடும்பத்தையோ விமர்சிக்கிறாங்க அப்படின்னா இப்ப அவங்க சந்தோஷமா ஏத்துக்குவாங்களா? நான் கேட்கறது தான். சரி, திமுக ஆட்சியில் திமுகவை எதிர்த்து பேசினவர்களை சும்மா விட்டுடுச்சா திமுக? இந்த நம்ம ஆளு சிறையில் அடிச்சிங்கல்ல, அவர் ஜெயிலில் தானே போட்டீங்க. அவங்க அம்மா சாவு கூட நீங்கள் வந்து எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாக்குனீங்க. இப்போ அவர் வீட்டில் சாக்கடை அள்ளி ஊற்றுனீங்க. இல்லை, அவருக்கு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஆட்சியில் அவர் பேசும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்க அதை தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக என்ன செய்யணும்? சரி, இப்படி பேசினா இவ்வளோ விளைவுகள் வரும் தெரியும்ல. அதற்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் போய் போராடக்கூடிய சூழல்லாம் இப்போ இருக்குல்ல. இப்போ கனிமொழி அவர்கள் எதிர்க்கிறாங்க, சரி ரைட்டு, கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறீங்க. ஆனால் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, திமுகவுடைய பேச்சாளர்களுக்கு திமுக என்ன பண்ணணும்? நம்ம தோல்வி அடைஞ்சுக்கிட்டோம், நம்ம மனதளவில் அதை ஒத்துக்கணும். மனதளவில் ஒத்துக்கலைனாலும் ஒத்துக்கக்கூடிய பயிற்சியாவது நீங்கள் எடுத்துக்கணும். எந்த தாவேக்காவையோ இல்லை தாவேக்காவுடைய அரசையோ இல்லை தாவேக்காவுடைய முதல்வரையோ தனிப்பட்ட விமர்சனங்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு
தனிப்பட்ட விமர்சனங்கள் தனி மனிதருடைய தாக்குதலை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்கலாம்ல. கண்டிப்பா. இது வரைக்கும் ஏன் திமுக அதை செய்யற? இல்ல அதான் சாத்தான் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு மு.க. ஸ்டாலின் வந்து. இதுல வந்து யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல கிறிஸ்டி. இப்ப இவங்க வந்து தாவேகாவை சொன்னாங்க, இப்ப நம்ம திமுகவை கேட்கற மாதிரி இருக்கு. ஸ்ட்ராட்டஜி யாரு உங்களுக்கு சொல்லித்தரா? கேவலமான ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம். நீங்க அவர் பேசினாருன்னா பிரச்சனை வரும்னு தெரியும் எல்லாருக்கும். ஏன் அவரோட நான் என்ன கேட்கிறேன், அவர் விஜய் அவர்களை விட்டுருங்க, தமிழ்நாடு அரசை நீங்க விமர்சிக்கலாம், தமிழ்நாடு அரசு மேல இருக்கக்கூடிய குறைகளை நீங்க பேசலாம். தனி மனித தாக்குதல் எதற்கு? திமுக நீங்க எப்பேற்பட்ட கொள்கையில இருந்து வந்திருக்குன்னு மாறத்தட்டிக்கிறீங்க. அப்ப மாறத்தட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சொல்லக்கூடிய விஷயம் சரியான விஷயமாவது இருக்கணும். இல்ல என்ன தைரியம் அவருக்கு? ஏன் இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறாருன்னு நீங்க சொல்ல வெறுப்பு இருக்கலாம், ஒரு தைரியம் வேணும் இல்லையா? கிறிஸ்டி வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இன்னைக்கு நம்ம வெளியே போனோம்னா ரோட்ல அண்ணா ஐயா வணக்கம், ஐயா அண்ணா வணக்கம், ஏதாவது ஒண்ணு நீங்க அந்த மரியாதை இல்லையே, உங்களுக்கு புரியுது? அந்த மரியாதை இல்லை. அந்த மரியாதையை 50 வருஷமா ருசிச்சவங்களுக்கு அது இல்லைன்னா கை கால்லாம் ஓடாது. இப்போ நீங்க காலையில வந்து சொல்லக்கூடாது அப்படி இருக்கு. ஏன்னா காலையிலேயே வேலைக்கு போறவங்க மது குடிச்சிட்டு போகணுங்கிறதுக்காக 8 மணிக்கு திறந்த ஆட்சி இந்த ஆட்சி, திமுக ஆட்சி கடந்த ஆட்சி. அதை சொன்னதே மதுவிலக்குத்துறை, அப்போதைய மதுவிலக்குத்துறை முத்துசாமி அமைச்சர் என்ன சொன்னார்? 8 மணிக்கு மேஸ்திரி வேலைக்கு கொளுத்து வேலைக்கு போறவங்கலாம் குடிச்சிட்டு போனாதான் நல்லா இருக்கும், ஒரு ஆரோக்கியமா போய் வேலை செய்வாங்கன்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு அப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. உங்களுக்கு புரியுதா? அப்போ அவங்களுக்கு அந்த கை கால் ஓடலை, அந்த டைமிங்க்கு வந்து ஓட மாட்டேங்குது. ஒருத்தன் காலையில் வெளியே போனா வாட்ச்மேன் கூட கதவு திறந்தானே இருக்கு போங்க அப்படிங்கிறான். உங்களுக்கு புரியுதா? ஏன் நான் எம்எல்ஏடா, அதெல்லாம் போன வருஷம் இந்த வருஷம் கிடையாது அப்படின்னு மதிக்க மாட்டானா? அதெல்லாம் அவங்க மன உளைச்சலா இருக்கு, மன வேதனையா இருக்கு, பெரிய ஒரு வெறியில இருக்காங்க அவங்க. ஐயோ இழந்துட்டோமே, நம்ம ஆட்சி இழந்துட்டோம். இல்லைங்க, இப்ப ஜென்சி டிஎம்கேன்னு சொன்னாங்க, இல்ல வந்துட்டு டிஎம்கே பிடிச்ச அனுதாபிகள் சில பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பேசும்போது ஓகே. இப்போ எம்எல்ஏக்கள் பேசுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளவு தூரம், முன்னாள் முதல்வரே பேசும்போது முன்னாள் முதல்வரே பேச என்ன பண்ண முடியும்? முன்னாள் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிளாக் டிக்கெட்ல வந்தவங்கன்னு சொல்றாரு. இது என்ன? அதாவது ஒரு தோல்வியை ஒத்துக்காத ஒரு கட்சி எப்படி மக்களுக்கான கட்சியா இருக்கும்? உங்க தோல்வியை உங்களால சகிச்சுக்க முடியல, வேதனையாக இருக்கு. எப்படி உங்க மக்களை வந்து நீங்க எந்த அளவுக்கு எடை போட்டிருக்கீங்க? இப்ப அந்த மக்கள் வாக்களித்த மக்களையே கொளத்தூர்ல நன்றி கெட்டவர்கள்னு பேசுறீங்க மேடையை போட்டு. அப்ப மக்கள் நீங்க வந்து எந்த கோணத்துல வச்சிருக்கீங்க மக்களை? இப்ப மக்கள் வந்து நல்ல அரசியல் வந்து புரிந்துணர்வோட இருப்பதனாலதான் 26ல திமுக தோல்வியை பிடிச்சிருக்கு. அந்த தோல்வியை ஒத்துக்கோங்கன்னு நம்ம சொல்ல வரோம். எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதை பத்தி பேசுங்க. இன்னும் தாவேகா நிர்வாகிகள் ராஜ்மோகன் அறிக்கையை கொடுத்துறாரு பள்ளிக்கு போகாதீங்கன்னு, ஆனா இன்னும் தாவேகாவினர் சிலர் பேர் போயிட்டு தான் இருக்காங்க. அதை பத்தி பேசுங்க, புரியுதா? கடந்த ஆட்சியில சத்துணவு முட்டையில ஊழல் செஞ்சதே திமுக, அதுக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அதை பத்தி திமுக பேசலாமே. திமுக தாவேகாவை குறை சொல்வதற்கு இருக்கக்கூடிய காரணங்கள் வைத்து பேசலாம். அப்போ நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தாவேகாட்ட குறை இல்லையா? இப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? அப்ப தாவேகா நல்லாட்சி செய்தா? அது ஒத்துக்க மனம் இல்லாம இந்த மாதிரி விமர்சனங்கள் இருக்கு. இப்ப நீங்க பாருங்களேன், இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் தனி மனித தாக்குதல் தான் இருக்கு, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையை பத்தி தான் இருக்கு. அவர் என்னையா செஞ்சாரு உங்களுக்கு? எது அரசியல் ரீதியா எதிர்த்துக்கோங்க. ஆர்வி உதயகுமார் விஜயோடைய அப்பாவை பத்தி பேசுறது இருக்குல்ல, தாத்தாவை பத்தி கூட பேசுவாங்க இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல. யார் அவங்க அப்பா, அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்னு கேக்குறதெல்லாம் இது என்ன மாதிரியான அரசியல்? இப்ப இதே வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் இருக்காருல்ல, திமுகவை எதிர்க்க போது சீமான் வந்து சைமனா அப்படின்னு விமர்சனம் வச்சதே திமுகவினர். ஆமா, இப்படிதான் அதான் திராவிட கட்சிகளுடைய அந்த வேர் எங்க இருந்து வந்ததுல இருந்து தான் நோண்டுவாங்க. இப்ப அவர்களுடைய வேரை நோண்டுச்சுன்னா இந்த விர்ச்சுவல் அரசு நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா தாங்குவாங்களா? கலீஜா போயிடும் சென்னை பாஷையில சொன்னா. இல்ல இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, இப்போ கீதாஜி முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் 2 பேரும் வந்து இந்த காவல் நிலையத்துக்கு வெளியே நின்றுட்டு ஒரு தள்ளுமுள் நடந்துட்டு இருக்குது. வெளியே விடுங்க, அவரை பார்க்கணும், ஒரு தியாகம் பண்ணிட்டு உள்ள போயிருக்காரு, நான் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தள்ளுமுள் பண்றாங்க. இன்னைக்கு முன்னாள் இப்போ எம்பி கனிமொழி உட்பட ஏதாவது அந்த வீடியோ ஷேர் பண்றாங்க, பாருங்க இவ்வளவு அராஜகம் நடக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு தாவேக அரசு அராஜகம். அந்த வீடியோ நீங்க நல்லா பார்க்கல கிறிஸ்டி, தயவு செஞ்சு இன்னொரு முறை பாருங்க, மக்கள் இன்னொரு முறை போட்டு காட்டணும். சட்டையை பிடிச்சி டிஎஸ்பியை தள்ளுறாங்க திமுக காரங்க. காவல்துறை அதிகாரி அவரு, டிஎஸ்பிங்கிறவர் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறவர், சட்டையை பிடிச்சி அவர் டிஎஸ்பி சட்டையை பிடிச்சி தள்ளுறான். ஒரு சட்டையை ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கான். இதுதான் திமுக கற்றுக் கொடுத்த அரசியலாவே இருந்தாலுமே ஒரு போலீஸ்கார மேல கை வைக்கிறது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். காவல்துறை என்ன செய்யும்? எந்த ஆளுகின்ற கட்சி இருக்கோ, எந்த ஆளுகின்ற அரசாங்கம் இருக்கோ, அந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய ஆர்டரை ஒபே பண்ண வேண்டியதா காவல்துறையோட வேலை. இப்ப நீங்க ஆட்சியில இருக்கிறப்ப இதே காவல்துறை தானே சாக்கடை தண்ணி அள்ளி ஊத்துச்சு. ஆமா, கரெக்டு தானே? அப்ப இது என்ன நியாயம்?
இப்போ இதே கீதா ஜீவன் தக்காளி சட்னியான்னு கேட்குறாங்க. இப்போ இதே நீங்க திமுக ஆட்சியில் செஞ்ச கொடூரங்களை தானே இப்போ தாவேக செய்யுது. திமுக என்னென்ன அட்டுழியங்களை பத்திரிகையாளர்களை செஞ்சுது, திமுக என்னென்ன விஷயங்களை செஞ்சுச்சுங்கிறது மக்களுக்கு எல்லாம் வெளிப்படையாவே தெரியும். இப்போ அதை வந்து ஆரம்பத்திலே கிள்ளி உடைக்கணுங்கிறது தாவேக செய்யுது. தங்களுடைய ஆட்சிக்கும் தங்களுடைய அரசுக்கும் விளைவுகள் வரப்போது அது ஆரம்பத்திலே கிள்ளணும்னு பாக்குறாங்க. அது அவங்களுடைய என்ன சொல்றது, அவங்களுடைய டேலண்ட். அது ஓகே, அது அவங்களுடைய டேலண்ட். இப்போ ஏன் பார்க்கணும்னு சொல்றதெல்லாம் வந்து நீங்க டிராமாவா பாக்குறீங்களா இல்ல உண்மையிலேயே போய் பார்க்கணும்னு ஆசை? இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், ஏன் பேசணும் ஏன் கைதாகணும் ரெண்டே விஷயம் தான். இல்ல நீங்க வந்து தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னு ஒரு வீடியோ ஆரம்பத்துல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் போட்டார்ல, அதற்கு அப்புறம் எத்தனை விளைவுகள் நடந்துச்சு. இதுவரைக்கும் உங்களை தாவேக ஆட்சியை கவிழ்க்கணுங்கிற பேச்சு தான் உங்களுடைய பேச்சாளர்கள்ட்ட இருக்கு, உங்களுடைய ஆதரவாளர்கள்ட்ட இருக்கு, உங்களுடைய ஊடகத்தில் உட்காரக்கூடிய பத்திரிகை ஆதரவாளர்கள்ட்ட இருக்கு. அப்ப நீங்க முன்னாள் முதல்வர் என்ன சொல்லணும், ஒரு திமுக தலைவர் அறிக்கை விடணும், எப்பா தனிநபர் மனிதனுடைய தாக்குதல் வேணாம், மக்கள் தமிழ்நாடு மக்களுடைய முன்னேற்றம் தான் நமக்கு முக்கியம், தமிழ்நாடு மக்களுக்காக தான் நம்ம வந்து இந்த 60 வருஷம் பாடுபட்டோம், அப்படிதானே நீங்க பேசுறீங்க. அப்ப இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி இனிமே தனிநபர் மனிதனுடைய தாக்குதல் வேணாம். விஜய் என்ற நபர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கிடையாது, இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர், அவருக்கு கீழே ஒரு அமைச்சரவை இருக்கு, அவர்களை பற்றி தனிநபர் விமர்சனங்கள் வேண்டாம், அப்படி செய்வர்களை நான் திமுக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி விடுவேன். ஒரு அறிக்கையை விட சொல்லுங்க, நாலுல இருந்து யாராவது ஒருத்தவங்க பேசுறாங்களா? வாய்ப்பே இருக்காது, அப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதான் சொல்ல முடியாது, இவங்களால முடியாது. அப்ப நீங்க அராஜக போக்கு அரசியல தான் எடுப்பீங்களா? அப்ப நீங்க எதிர்க்கக்கூடியவர்கள் யார் இங்க? இல்ல இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்றாங்கல்ல, இப்ப RS பாரதியோட பதிவு இப்பதான் பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாருன்னா, வழக்குகள் போட்டு வந்து எங்களை வந்து அழிக்கலாம் நினைச்சா அது முட்டாள்தனம், இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றாரு. முக ஸ்டாலின் அவர்கள் சாத்தான் ஆட்சின்னு சொல்றாரு. வழக்கே வந்து யாருக்குமே வந்து அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயிலையோ இல்ல பாளையங்கோட்டை ஜெயிலையோ யாரையுமே போடவே இல்லையே. விசாரணைக்கு கூட்டு போய் ஏன் பேசுனீங்க, மன்னிப்பு கடிதம் கொடுங்க, வாங்கிட்டு அமுச்சு விட போறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன எதுக்கு கைது செய்யப்பட்டாரு? ஆமா, அவர் இப்ப பேசினது அதே போலீஸ் ஸ்டேஷன் வெளியே தான் அவர் கத்திட்டு கிடக்குறாரு. இப்ப நான் என்ன கேட்க, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு பேருந்து நிலையத்தை திறக்க வராரு, கனிமொழி வராங்க, அப்ப மக்கள் கேள்வி கேட்டாங்க, இப்ப யார் வேணா ஆட்சி இருக்கட்டும்ப்பா, என் தொகுதிக்கு நீ தானப்பா எம்எல்ஏன்னு கேட்கறாங்க, அதுக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் பதில் எங்க? அப்ப நீ அந்த மக்களுடைய நலனுக்காக நீங்க என்ன பண்ணிருக்கணும், அக்கா கனிமொழியை இருக்க சொல்லி அதே சாலையில உட்காந்து நீங்க போராட்டம் பண்ணிருக்கணும். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாங்களா இந்த மக்கள், நீங்க தானே எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு, உங்களை அதுக்கு தானே தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு மக்கள் கேட்டாங்களே. எங்களுக்கு தாவேக்கால இருந்து நிதி கொடுங்க இந்த தொகுதியில நாங்க பண்றதுக்குன்னு கனிமொழி, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் எல்லாம் உட்காந்து சாலையில உருண்டு பிறண்டு போராட்டம் பண்ணிருக்கணும் மக்களுடைய நலனுக்காக. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா மக்கள் உங்களை ஆதரிச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பண்றது ஒரு முதல்வரை அவன் பேசுவீங்க, அவதூறா பேசுவீங்க, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுவீங்க, அதற்கு நீங்க ஒரு போராட்டத்தை நடத்துறீங்க. வெக்கமா இல்ல? தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாளா? இதே இப்போ அவரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்திருக்காரு. எதற்கு போயிட்டு வந்தாரு எல்லாத்துக்குமே தெரியும், உலக அறிஞ்ச உண்மை. நீங்க அவரை வரவேற்க ட்ரம்ஸ் அடிச்சுட்டு போறீங்க. ஏர்போர்ட்ல ட்ரம்ஸ் அடிக்க கூடாதுன்னு அடிப்படை விதி கூட உங்களுக்கு தெரியாதா? ஒலிகளை அதிகமாக எழுப்பக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தாவேக்காரலாம் ரொம்ப கத்துவாங்க, அவங்கெல்லாம் கத்துவாங்க. இவங்க ட்ரம்ஸ் அடிச்ச தப்பா என்ன? இல்லைங்க, இதெல்லாம் வந்து நீங்க 5 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கீங்க. இல்லைங்க, மக்களுடைய கோஷங்கள்னு வேற, நம்ம செயற்கையா உருவாக்குறதுங்கிற வேற. இந்த வித்தியாசம் கூட தெரியாதா? ஒலி எழுப்பக்கூடாதுன்னு ஒரு இதே இருக்கு. இல்ல பதிவு பார்த்தேன், அதான் கேட்டேன். நாங்க ட்ரம்ஸ் அடிச்சா உடனே தாவேக்கா டிவி கத்துற, இது வந்து உங்களுக்கு அராஜகமா தெரியலையான்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதுதான் சொல்றேன்ல, இப்போ தாவேக்கா செய்யக்கூடிய தப்பே திமுக செய்யுதுன்னா அப்ப தாவேக்கா எதுக்கு, திமுக எதுக்கு? தாவேக்காவோட நீங்க கூட்டணி வச்சுக்கோங்க. ஓகே, நீங்க அவர் காலையில 8 மணிக்கு வரேனாரா, நைட் 8 மணிக்கு வரேனாரா? எதுக்கு காலங்காத்தாலே கூட்டம் அவ்வளவு கூட்டம்? அது வந்து என்னத்த சொல்றதுன்னே புரியல. இப்போ அது சொன்ன விமர்சனம் ஆயிரும், வேணாம் விட்டுருங்க மக்களுக்கு தெரியல. வேணாம், அது நம்ம விமர்சனம் வச்சனா தனி மனிதருடைய தாக்குதல் மாதிரி ஆயிரும். அந்த விமர்சனங்களை வைக்க வேணாம்னு நான் பாக்குறேன். டீசெண்டா நம்ம கடந்து போறது நல்லது. ஃபிளைட் எதுவும் பிரச்சனையா இல்ல எதுவும் பண்ணுதல? வேணாம், நம்ம விட்டுருவோம். ஓகே, இது சம்பந்தமே இல்லாம மேயர் பிரியா அவர்கள் திடீர்னு உள்ள வர்றாங்க, களத்துக்கு வர்றாங்க, அதாவது இணையதளத்து களத்துக்கு வர்றாங்க. என்னன்னா, இந்த அம்மா உணவகத்தை பத்தி ஒரு நேஷனல் மீடியா போடுறாங்க. இப்போ முன்ன விட ரொம்ப நல்லா இருக்கு, ரெவன்யூவும் நல்லா இருக்கு, நல்ல சாப்பாடு கிடைக்குது, விஜய் ஆட்சியில நல்லா இருக்கு அப்படின்னு உடனே ஒரு பதிவு போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இல்ல நாங்க ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா இவ்வளவு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. உடனே பார்த்தா ஒரு பழைய வீடியோ ட்ரெண்ட் ஆகுது.
அதுல இவங்களே சொல்றாங்க இல்ல அப்படிலாம் வந்துட்டு அங்க எல்லாம் பூட்டு போடுற மாதிரி தான் இருக்குது, யாரும் வர்றதில்ல சாப்பிடுறதுலன்றாங்க. நான் சொல்றதை நீங்களே சொல்லிட்டீங்க கிறிஸ்டி. இல்ல அதான் யோசிக்கிறேன், எனக்கு அதை கேட்கிறேன், எப்படி இருக்குதெல்லாம் பார்க்கும்போது. இல்ல அது வேடிக்கையா இருக்கு, காமெடியா இருக்கு. இப்போ நம்பர் 1 இந்த காமெடி அரசியல்வாதிகளுக்கான காமெடிக்கான விருது கொடுத்தோம்னா மேயர் பிரியாக்கு முதல் விருதும் 2வது விருது சீமானுக்கும் கொடுக்கலாம். இப்போ அந்த லெவலுக்கு சீமான மிஞ்சிருச்சு மேயர் பிரியா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா நீங்க பாருங்க, வெளிப்படையா இவ்வளவு போராட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டங்கள், மாநகராட்சியில சென்னை 2.0க்கு 4000 கோடி ஊழல் நடந்திருக்கு, முறைகேடு நடந்திருக்குன்னு இதே நேஷனல் மீடியாவில் பதிவு வந்துச்சு. அப்போ மேயர் பிரியா என்ன பண்ணியிருக்கணும், 4000 கோடின்னு நீங்கள் போட்ட செய்தி பொய்யான செய்தி, வாங்க நான் உங்களுக்கு 4000 கோடிக்கான விளக்கத்தை கொடுக்குறேன், நான் எங்கெங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் இந்த 4000 கோடியில் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத கூட்டு போய் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா மீடியாவை இன்னைக்கு மக்கள் உங்களை ஏற்றிருப்பாங்க. என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, என்ன வேணா ரீல் சுற்றலாங்கிற மாதிரி ரீல் சுற்றுறீங்க. இதே மேயர் பிரியா கூட்டமே வர மாட்டேங்குது, அம்மா உணவகத்தை போட போகிறோம். அம்மா உணவகத்தில் ஸ்டாஃபுங்கள் ஸ்டாஃபை விட கூட்டம் கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை விட இங்கே வருமானம் கம்மியாக இருக்குங்கன்னு சொல்லாலும் நீங்கள் தான் பேசுனீங்க. 100 இட்லி கூட விற்க மாட்டேங்குதுன்னு சொன்னதே நீங்கள் தான். அப்போ இதெல்லாம் என்ன பேச்சு? இல்லை மக்கள் எல்லாம் முட்டாளா? அவன் செய்தி தொலைக்காட்சியில் தெளிவாக போடுறான், இந்த 2 மாதங்கள்னு மென்ஷன் பண்ணுறான். இந்த 2 மாதங்கள்லேருந்து உணவு தயாரிக்கும் அந்த வரவுங்கிறது அதிகமாக இருக்குது. அது மக்களுடைய வரவேற்பு அதை விட டபுள் மடங்கு இருக்கு. 4 இட்லி சாப்பிடக்கூடிய இடத்துல 8 இட்லி சாப்பிட்றாங்க. அப்போ மக்கள் இந்த 4 இட்லிங்கிறது ஒரு நபருக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ அந்த 2 பேர் 3 பேர் அந்த அலை மோதுது கூட்டம். அப்போ அந்த கூட்டத்துடைய அதிகம்ங்கிற மக்களுடைய அதிகம் வரவேற்புங்கிறது அம்மா உணவகத்துக்கு இந்த 2 மாதங்கள்ல கிடைக்குது. அப்போ இந்த 2 மாதங்களில் ஏன் கிடைக்குது அப்படின்னா பராமரிப்பு, கண்காணிப்பு, அரிசி கரெக்டாக போடுறீங்களா, சாம்பார் கரெக்டாக பண்ணுறீங்களா, இட்லிக்கு கரெக்டான மாவு ஊற்றுறீங்களா, எத்தனை ஸ்டாஃப் இருக்கீங்க, சுத்தபத்தமாக இருக்கா, யார் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மோப்பு போடுறீங்க, இது எல்லாம் சுத்தமாக 360 டிகிரியில் அம்மா உணவகம் கண்காணிக்கப்படுகிறது. ஓகே, அம்மா உணவகம் மட்டும் கிடையாது, சென்னையில் மாநகராட்சிக்கு முதல்வர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு, குப்பைகள் இருக்கக்கூடாது, கால்வாய்கள் திறந்திருக்கக்கூடாது, மூடணும், சரிவர சூப்பர்வைசர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், தனியாரிடம் கொடுக்கப்பட்ட அந்த தனியாருக்கு இருக்கக்கூடிய மேலாளர் இதை கவனிக்கணும், அவங்க ரீஜன்ல வரக்கூடிய எல்லாத்தையுமே கவனிக்கணும்னு சொல்லி மாநகராட்சிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதை பத்தி ஏன் திமுக பேசல? வரவேற்கக்கூடிய விஷயம் தானே, வாழ்த்துக்கூடிய விஷயம் தானே, அதுக்கு பாராட்டலாமே. ஏன் பாராட்டல? இதே மேயர் பாராட்டலாமே. சரி, மேயர் பிரியாக்கு இன்னொன்னு சொல்றேன், மத்திய அமைச்சர் பாஜகவுடைய மத்திய அமைச்சர் கலந்துக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நீங்க வரீங்க, அப்ப VS பாபு சட்டமன்ற உறுப்பினர் வராரு, உங்களை எவ்வளவு அணுகுமுறையில நாகரிக அரசியல்ல உங்களை நடத்தினார்ல. அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மேயருங்கிற ஒரு பெரிய பொறுப்பு, முதல்வரை சந்திக்க உங்களுக்கு ஏன் தயக்கம்? மேயருங்கிற பொறுப்பு யார் கொடுத்தா? நீங்களா உருவாக்கப்பட்டதா? இல்லை திமுகவால் மேயருங்கிற ஒரு பொறுப்பு உருவாக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? உங்களை மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மக்களுடைய நலனுக்காக மேயர் ஆக்குனாங்க. நீங்க மக்கள் நலனுடைய மேயர் தானே. அப்ப மக்கள் நலனுடைய முதலமைச்சரை சந்திப்பதில் என்ன சிக்கல் இருக்கு? அவங்க தான் அந்த பயோலே போட்டிருக்காங்க, ட்விட்டர் போய் பாத்தீங்கன்னா தெரியும், மக்கள் நலனே எனக்கு முக்கியம் போட்டிருப்பாங்க. அதுதான் சொல்லுங்க, இது இவ்வளவு பய போட்டு அதே மக்கள் தானே முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. டிவிக்கு புதுசா முதலமைச்சர் உருவாக்குச்சா? இல்ல அவங்களுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் தான் முதல்வர். ஏன் அப்படி கிடையாதுங்க, ஒரு புரோட்டோகாலை உங்களாலே கடைபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க? புரியுதா? உங்கள் மீது 1008 விமர்சனங்கள் இருக்கு. இதே உங்களை விட லிப்டிக் அதிகமா போட்டு வந்த பெண்மணியை சஸ்பெண்ட் பண்ணீங்க நீங்க. இதுதான் மேயர் பிரியா செய்த சாதனை. இருக்குங்க, அதான் இல்லைங்க, இதெல்லாம் நடந்த விஷயம். நீங்க நியூஸ்ல போட்டு பாருங்க, வரும். அந்த அம்மா ஏங்க நான் அந்த அம்மாட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க, புதுசா வந்த ஒரு சேட்டலைட் சேனலு, இல்லை அவங்களோட நான் லிப்டிக் அதிகமாக போட்டேன் அதனால என் மேலே அவங்களுக்கு கோவம். இதெல்லாம் என்னங்க விமர்சனம்? சரி, அதை விட்டுருங்க. தூய்மை பணியாளர்கள் இரவோட போறான்னாங்கல்ல, மேயர் பிரியா எங்க போனாங்க? உங்க பில்டிங்க்கு வெளியே தான் நம்ம போறாங்க, பின்னாடி வெளியா போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த பக்கம் வழி இருக்கு, அதான் நம்ம சொல்ல வேணாம், எல்லாம் செய்தியிலே இருக்கு, அதான் கேட்கிறேன். இப்போ போற யாரு மேயருடைய அலுவலகத்துக்கு வெளியவே மக்கள் 10-15 நாளா வெயிலிலும் மழையிலும் இரவும் பசியிலும் படுத்திருந்தாங்க, தண்ணி கூட இல்லாம. அந்த போராட்ட காலத்துக்கு நம்மளும் செய்தி சேகரிக்க போறோம். அப்ப நீங்க எங்க போனீங்க? ஏன் போராடுறீங்க? உங்களுடைய மனுக்கள் வந்திருக்கு, உங்களுடைய புகார்களை நாங்கள் விசாரிக்கிறோம். 2 நாள் இல்லை, 1 நாள் 1 மணி நேரம் அந்த மக்களோட உட்காந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமா? இல்ல அதுதான் அமைச்சர் சேகர் பாபு வெளியே பேசினாரு. ஆமா, பேசினாரு, கெத்தா ஸ்டைலா பேசினாரு. அதான் வேற என்ன பண்ண முடியும்? இல்ல அவர் தான் துறை, இல்ல அவர் வேற துறை அமைச்சர். அதுதான் சொல்ல வரல. இதெல்லாம் அதாவது கார்பரேஷனுக்கும் அறநிலையத்துறைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு அமைச்சர். ஏன்னு சொல்லணும்னா அந்த அதிகார மமதைங்கிறது இதை ஏதாவது ஒரு திமுக காரன் கேட்டானா? திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய ஊடகவியலாளர் யாராவது கேட்டாங்களா? ஏங்க, மேயர் பிரியா இருக்கிறது கார்பரேஷனு,
கார்பரேஷனுக்கு எதிராக தான் போராட்டம் நடக்குது. அங்க இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு என்ன வேலை? யாராவது ஒரு ஆள் கேட்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. நாக்கு அறுத்துருவாங்க திமுக. மக்கள் கேட்கறாங்க. பெரம்பூர் போய் பைட் எடுக்கும் மக்கள் கேட்கறாங்க, ஏன் அங்க போய் அவர் இருக்காருன்னு கேட்கறாங்க. என்ன பண்ண முடியும்? இல்ல அததான் சொல்ல வரேங்க. நீங்க ஒரு எப்படி இதெல்லாம் ஏன் மக்கள் பார்க்கலையாங்கிற ஒரு வேதனை இருக்குல்ல. மக்களை ஏன் முட்டாளாக்குறீங்களா? மக்களை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க. திமுக மக்களை மதிக்கவே இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்க எந்த துறைக்கே சம்மந்தம் இல்லாம நீங்க போராட்டத்துல போய் கலந்துக்கிட்டீங்க. அதுக்கும் நீங்க ஒரு தென்னாவட்டா பதில் சொன்னீங்க. நீலாம் மீடியாவான்னு கேட்டீங்க. நீலம் மீடியாவா? இல்ல, அவன் மீடியா ஓட்டு, அவன் பொதுமக்கள். அவன் வாக்களிச்சுதான் உன்னை அமைச்சராக்கி தேர்ந்தெடுத்திருக்கான். அவனுக்கு கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. அந்த மக்கள் சார்பாக அவன் அங்க கேள்வி கேட்கிறான். அந்த மக்கள் சார்பாக அவன் கேள்வி கேட்கிறான். அதை நீங்க ஏத்துக்கணும். ஆமாப்பா நாங்க சரி பண்றோம்னா முடிஞ்சு போச்சு. இல்ல அந்த மக்களை வந்து நீங்க பார்க்க கூட இல்லை, பின்னாடி வழியா ஓடினவங்க தான் மேயர் பிரியா. அதுதான் உங்களுடைய சாதனை. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? சென்னை 2.0க்கு 4000 கோடி முறைகேடு. விமர்சனத்தை வச்சது யாரு? அறப்போர் இயக்கம். அறப்போர் இயக்கத்தோட வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய 21 இருந்து 25 வரைக்கும் நடந்த ஊழல் டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. அதுல சென்னையில மட்டும் நீங்க எவ்வளவு எடுத்து பாருங்க. அதுல சென்னையில மாநகராட்சியில மட்டும் எவ்வளவு எடுத்து பாருங்க. அதற்கெல்லாம் மேயர் பிரியாவை ட்விட்டு போட சொல்லுங்க. அதுக்கெல்லாம் கோவம் வரலாம். வராது. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த விளம்பரங்கள் மாதிரிதான்.